Hello students, welcome to my channel. For 12th accountancy chapter 2 illustration 11 பார்க்கிறோம். Compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club. அப்போ ஒரு கிளப்போட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் போடணும். அப்போ கவனிங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/1/2018, அப்புறம் 31/12/2018 கொடுத்துருக்காங்க. நம்ம போட போகிறது 2018 லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். அப்போ அவங்க ஃபஸ்ட்லேயே 10,000 வாங்கியிருக்காங்க, லாஸ்ட்டில் 7,000 அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அப்போ முன்னாடியே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினது 3,000, 5,000ங்கிறது என்னது நெக்ஸ்ட்டு 31/12 அப்போ வாங்கியிருக்காங்க. இப்போ 2018க்கு நம்ம போட போகிறோம், சம் போட போகிறோம். அப்போது என்னதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்குமா முன்னாடியே, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதை இந்த இயரில் உள்ள 2018 உள்ள சப்ஸ்கிரிப்ஷனையும் ரிசீவ்டு இன் அட்வான்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எதை லெஸ் பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் லாஸ்ட் இயரோடதையும் நெக்ஸ்ட் இயரோடதையும் என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணுவோம். ஓகேவா, வாங்க சம் போடலாம். அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டெபிட் கிரெடிட் நோட் பண்ணுங்கள். இந்த சைடு டெபிட்டுன்னும் இந்த சைடு கிரெடிட்னும் நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுங்க, கால்குலேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இன்கம் மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். கால்குலேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் எண்டட் 2018. அப்போது பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் போட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் எவ்வளோ, எந்த இயருக்கு போட போகிறோம், 2018க்கு. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் 2018 1,50,000. அதை நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியணும். அதாவது நம்ம லாஸ்ட் இயர் ரிசீவ் பண்ண அட்வான்ஸ், ஏற்கனவே அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அமௌண்ட்டையும் அவுட்ஸ்டாண்டிங் இந்த இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதேமாதிரி லாஸ்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கும் நெக்ஸ்ட் இயரோட அட்வான்ஸையும் லெஸ் பண்ணிக்கணும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2017, அவங்க 3,000ல் ரிசீவ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயரோடது, அதை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இந்த இயரோட அவுட்ஸ்டாண்டிங் 7,000, அப்போ 3,000ையும் 7,000ையும் ஆட் பண்ணிக்கிறோம். 3,000 + 7,000 ஆட் பண்ணிங்கன்னா 10,000 வரும். 1,50,000 + 10,000 1,60,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷனோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் லாஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனையும் நெக்ஸ்ட்டு இந்த இயரோட அட்வான்ஸையும் வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 10,000 + 5,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த 1,60,000ல் 15,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,45,000 கிடச்சிடும். ஓகேவா, இதுதான் வந்து என்னது இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன். புரியுதா, சம் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.